கொடியிடையாள் துவண்டு விழும் கொடியிடையாள் பெண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ. வணக்கம் மக்களே, யூகே தமிழ் உலகில இருந்து நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னைக்கு மைல்டாக இருக்கக்கூடிய, அதாவது உரைப்பில்லாத ஒரு சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய கறி பவுடர் வந்து செய்து காட்ட போகிறேன். நான் இதை வீட்டில் வந்து செய்து கொள்வேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். எப்படி வந்து கறி பவுடரை ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டில் செய்கிறேன்னு சொல்லி. தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதில் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ள வேணும். இதில் வந்து மல்லி எடுத்து வச்சிருக்கிறேன், அதே நேரம் பெருஞ்சீரகம் வச்சிருக்கிறேன். எல்லாமே பச்சையாக இருக்குது. இது வந்து சின்ன சீரகம் இருக்குது, மஞ்சள் இருக்குது, கடுகு இருக்குது, அத்துடன் வந்து கருப்பு மிளகு இருக்குது. இப்போ ஒரு சட்டி வந்து அதில் சூடு அறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மல்லியை வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கொள்கிறேன். 250 கிராம் இருக்குது. மல்லியை குறைவான நெருப்பில் வச்சு வறுத்துக்கொள்ள வேணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வறுக்கணும். மல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பழைய மல்லின்னு சொல்லி நம்ம இந்த கலரில் இருக்கிறது. புது மல்லி வெள்ளியாக இருக்கும். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மல்லியும் தெரிவு செய்து கொள்ளலாம். அனைத்தான் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டோஸ்ட்டாக வந்து வறுத்து எடுத்துட்டேன். பொழுகுலண்டு சத்தம் வரும். ஸோ அதனால் வறுக்கணும். நீங்கள் வடிவாக வறுக்காடில் நேராக இருக்கும் அந்த கறி பவுடர். ஸோ இப்போ மல்லியை முதல் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு போட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் வந்து கடுகு போட்டுக்கொள்கிறேன். அதாவது மஞ்சள் கலரில் உள்ள கடுகு போட்டிருக்கிறேன். அதோட வந்து மஞ்சள் கட்டியும் வந்து போட்டுக்கொள்கிறேன். அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோத்தையும் போட்டு வடிவாக இதையும் டோஸ்ட் பண்ணி, அதாவது வறுத்து எடுக்கிற நெண்ணி எதுவும் இல்லாமல் இப்போ எல்லாம் வந்து வறுத்து எடுத்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரம் வந்து ஆற விட்டுக்கொள்ளணும். சூட்டோடு போட்டு அரைச்சி கொள்ளக்கூடாது பவுடரை. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக, அதாவது கழுவி வச்சு போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லது. இங்கே கழுவி காய வைக்க முடியாதுன்னு. ஸோ அதனால் நான் வந்து நல்லா வறுத்துட்டு தான் இதை செய்து கொள்கிறேன். இப்போ கருவேப்பிலையே நல்லா வந்து ஒயில் எதுவும் இல்லாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதையும் இந்த கறி பவுடருக்கு சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்து அரைச்சி கொள்ள போகிறேன். எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். ஸோ இந்த மிக்சியில் வந்து நான் அரைச்சி கொள்ள போகிறேன். இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமேசானில் இருக்குது. ஸோ நீங்களும் விரும்ப வேணால் வேண்டிக் கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து வடிவாக வந்து அரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். அதாவது சில வெள்ளை சிலது அரைப்படாமல் இருக்குதானே. ஸோ அதனால் வடிவாக அரித்து எடுத்து அதை வந்து ஆற வச்சு கொள்ளணும் இந்த கறி பவுடரை. இந்த கறி பவுடர் எல்லா கறிகளுக்குமே பொதுவாக போட்டுக்கொள்ளலாம். அரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு கட்ட மாதிரி வந்திருக்கு. அதாவது வெள்ளைக்காரர் கூடுதலாக இந்த கறி பவுடரை பாவிச்சு கொள்ளணும். ஸ்ரீலங்கன் கறி பவுடர் வேறு, இந்த கறி பவுடர் வேறு. இது வந்து மைல்டாக இருக்கக்கூடிய கறி பவுடர். ஸோ சிம்பிளாக வந்து வீட்டில் செய்து கொள்ளலாம். இந்த கறி பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அதையும் இப்படி வீட்டில் செய்து பார்த்துக்கொள்வதற்கு அத்துடன் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து கொள்ளுங்க. அப்போ தான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும்.